தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு உங்க பதில் என்ன? சட்டம் ஒழுங்கு சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேங்க. ஏன்னா நம்ம 2021 நம்ம பொறுப்பேற்றதும் நம்முடைய முதலமைச்சர் குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பிற்கு அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுல அதிக கவனம் செலுத்துகிறாங்க. எங்களுடைய ஆய்வுக்கூட்டம், முதல் ஆய்வுக்கூட்டத்தில் எங்களுக்கு சொன்ன உத்தரவே அதுதான். எல்லா சட்டத்தையும் சரியாக செயல்படுத்தணும், கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் எங்களுக்கு உத்தரவு போட்டார். அதுப்போ நம்ம அந்த 2021 என்ன தொடங்குறோன்னா, ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறோம். எல்லா இடமும் பெண்கள்லாம் நீங்கள் என்ன உங்களுக்கு எதிரான என்ன கொடுஞ்செயல் நடந்தாலும் சரி, இல்லை வன்முறையாக குடும்ப வன்முறையோ இல்லை பாலியல் வன்முறையோ என்ன இருந்தாலும் சரி, புகார் கொடுக்க மட்டும் முன்வராமல் இருக்காதீங்க. புகார் கொடுங்க. தப்பு செய்கிற குற்றவாளிக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும், நீங்கள் மறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குனவங்க. எல்லா இடமே கல்வித்துறை, நாங்கள் காவல்துறை இணைஞ்சு அது சத்தமில்லாமல் ஒரு பெரிய இது நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அதனால் அதனுடைய பயனை நான் இப்போ நம்ம கண்கூட பார்க்கலாம். இப்போ எளிதாக பெண்கள் புகார் தர முன் வர்றாங்க. 1098 181 உதவி எண்ணை உபயோகப்படுத்துகிறாங்க. இது என்ன சர்வே எடுத்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ புகார்களுடைய எண்ணிக்கை, அந்த உதவி எண்களோட அழைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால் குற்றச்செயல் அதிகரிப்புன்றதை நான் சொல்ல மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா காலங்காலமாக நடந்தது கூட அநேகமாக பெண்களை அடக்கி தான் வச்சாங்க. இது சொல்லிடாத, குடும்பத்துக்கு கெட்ட பேர், நம்ம குடும்ப மானம் போயிடும், ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஊரை காலி பண்ணி போயிடுவாங்க, இல்லைன்னா எங்கேயா மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்படி ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பெண்கள் என்ன ஒரு குற்றச்செயலாம் உடனே புகார் கொடுக்க காவல்துறை போகிறாங்க, இல்லை உதவி எண்ணை நாடுறாங்க, இல்லைன்னா அவங்க மகளிர் காவல் நிலையம் ஏதோ ஒரு புகார் சொல்லி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதுதான் இன்றைய நிலை. அதனால் ஒரு படி நம்ம பெண்கள் முன்னேறி வந்திருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் அந்த உங்களுக்கு புகார் நாங்களும் அரசு என்ன சொல்லுது, முதலமைச்சர் ஒரு காலத்துலலாம் எஃப்ஐஆரே போட மாட்டாங்க, இன்றைக்கி அப்படி இல்லை. எஃப்ஐஆர் போடலாம், உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. மாதம் ஒரு நாள் முதலமைச்சர் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் அதை மட்டுமே ஆய்வு பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணுறதுனால நல்லா நமக்கு இப்போ அது போல் நம்முடைய பத்திரிகைகள் இப்போ தொலைக்காட்சி நிறுவனமாக இருக்கட்டும், ஊடகத்துறையுடைய முன்னேற்றங்கள். ஸோ எந்த நூக்கன் கார்னர், அந்த எங்கே செய்தி நடந்தாலும், ஒரு குற்ற செயல் நடந்தாலும் அது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க.